தோழர் ஆர்.என்.கே. அவர்களின் மறைவு காலத்தாலும் இட்டு நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை, எளிமை ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்ந்து காட்டியவர். தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது அவருக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்க பெற்றது. இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவரது சிறை வாழ்வு உள்ளிட்ட ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக ஐயா ஆர்.என்.கே. என்கிற ஆர். நல்லக்கண்ணு அவர்களோடு பல்வேறு போராட்ட களங்களில் கைகோர்த்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அடிக்கடி அவரை தனிமையிலே சந்தித்து நாங்கள் பல்வேறு அரசியல் தொடர்பான உரையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறோம். ஒடுக்கப்பட்டோர் உரிமை இயக்கம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே தலித்துகளுக்காக ஒரு தனி இயக்கத்தை கண்டு தனது இறுதி காலத்தை முழுமையாக அந்த களத்தில் செலவிட்டவர். சாதி ஒழிப்பில் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர். பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கியவர். தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் மாஃபியாவின் மணற்கொள்ளையை தடுப்பதில் வெற்றி கண்டவர், சாதனை புரிந்தவர். அவருடைய மறைவால் வாடும் குடும்பத்தினர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களுக்கும் பொது உடைமை இயக்கங்களை சார்ந்த செங்கொடி தோழர்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மாமனிதர் தோழர் ஆர்.என்.கே. அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.